மக்களின் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் அது என்னன்னா அது சினிமா தான். சினிமாவையும் மக்களையும் அவள் எளிதில் யாரும் பிரிக்க முடியாது. ஏன்னா கடும் உழைப்பாளிகளுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம், களைப்பை போக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது பொழுதுபோக்கு விசேஷமான சினிமா தான். அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் சினிமாவுக்கு தனி மவுசு எப்போதுமே உண்டு. நீங்கள் பார்க்குற இந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்ட தியேட்டர்ஸ் இது தான். இந்த ஓலை குடிசையில் கட்டிக்கிட்டு ஓலையில் வச்சுக்கிட்டு இந்த மணல் பரப்பெல்லாம் போட்டு ஆண்கள் பெண்களுக்கு நடுவில் இது போட்டு சுவர் வச்சு சேர்னா சின்ன சேர்கள் கல்யாண போடுவாங்க, பழைய சேர்களெல்லாம் போட்டு படம் பார்த்த அனுபவம் எத்தனை பேருக்கு இங்கே இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. ஏன்னா இந்த அனுபவம் எனக்கும் இருக்குன்னு சொல்கிறேன். நானும் ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற டயத்தில் இந்த மாதிரி தேட்டரில் நான் படம் பார்த்துருக்கேன். மணலெல்லாம் கூச்சி வச்சு படம் பார்க்குற ஒரு அனுபவமே தனி அனுபவம் சொல்லலாம். ஒரு கொட்டகை தான், ஒரு கொட்டகையில் படம் போட்டு அந்த படப்பெட்டி வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணி பார்த்த காலங்கள் உண்டு. ஏன்னா எல்லாருமே கூலி தொழிலாளிகள் தான். எல்லோரும் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் கை காலெலாம் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஊரில் இந்த தேட்டர் படம் 7 மணிக்கு போடுவாங்கன்னா 7 மணிக்கு முன்னே 3 பாட்டு போடுவாங்க. அந்த 3 பாட்டுக்காண்டி எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. 3வது பாட்டு போட்டு ரைட்டு படம் ரெடி ஆகிட்டான்னு சொல்லி எல்லாருமே கிளம்பி தேட்டருக்கு போவாங்க. குறிப்பாக மற்ற நாட்கள் படங்கள் பெருசாக ஓடாது. ஏன்னா மற்ற நாட்கள் சிவாஜி எம்ஜிஆர் படம் போடுவாங்க. சனி ஞாயிறு மட்டும் பார்த்திங்கன்னா, வெள்ளி சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா 3 நாட்களில் புது படங்கள், அதாவது புது படங்கள் மீன்ஸுங்கிறது அப்போல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரிலீஸ் ஆகி 3-4 வருஷம் ஆன படம் தான் புது படங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி படங்கள் வரும். அந்த மாதிரி படங்களை போடுவாங்க. எல்லாருமே ஆர்வமாக பார்ப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்க கேட்டுடுங்க. எப்படின்னா வாரத்துக்கு ஒரு தான் சம்பளம் கொடுப்பாங்க இந்த பிடி தொழிலாளர்கள். எங்கள் ஏரியா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வாரத்துக்கு சனிக்கிழமை தான் கூலி கொடுப்பாங்க, அந்த சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அந்த சம்பளத்தை வாங்கிட்டு குடும்பத்தோடு போய் படம் பார்த்து மகிழ்வாங்க. அதுக்காண்டி சனி ஞாயிறில் படங்கள் புது படங்கள் இருக்கும். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த், ராமராஜன், பிரபு, கார்த்திக் படங்கள்லாம் பீக்கில் பண்ண டைம். அதாவது சரத்குமார் படங்களும் பாக்கியராஜ் படங்கள், டி ராஜன் படங்கள் பீக்கில் பண்ண டைம். ஸோ அந்த டயத்தில் அந்தமாதிரி படங்களை அதிகமாக போடுவாங்க. நாங்கள் அதிகமாக பார்த்த படங்களில் ரஜினி படம், சரத்குமார் படம் அதிகமாக பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மனிதன் ரஜினிகாந்த் நடித்த படம் முதலியார்பட்டி தேட்டரில் பார்த்து ஞாபகம் இருக்குது. இந்த டூரிஸ்ட் தேட்டரில் தான். அப்புறம் எங்கள் ஊரெல்லாம் ஓரளவுக்கு தேட்டர் கொஞ்சம் பெரிய தேட்டராக இருந்துச்சு. இந்த டூரிஸ்ட் தேட்டர் இல்லாமல் ஒரு வகைக்கு தேட்டர் கொஞ்சம் ஓரளவு பெரிய தேட்டர் தான். அப்போவுமே கோபாலகிருஷ்ணான்னு சொல்லி ஒரு தேட்டர் கட்டப்பட்டிருந்தது. அந்த தேட்டரில் படம் பார்த்த அனுபவம் உண்டு. எதுக்கு போதெல்லாம் சொல்லுதான் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக திரை உலகங்கள், அதாவது தேட்டர்கள்லாம் கல்யாண மண்டபமாக மாறக்கூடிய நிலையில் வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ அந்த மாதிரி தேட்டரை ஆரம்பித்து மிகப்பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் தேட்டர்களாக மாறி திரும்பவும் போதிய வருமானம் இல்லாமல் படங்கள் இல்லாததுனால எல்லா தேட்டர்களும் மால்களாக மாறி கல்யாண மண்டபம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இருக்குங்கிறது தான் சொல்ல வந்துட்டுருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரைப்படங்கள் வருவது சமீப காலமாக குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ என்னென்னா ஓடிடிலாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா படங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிச்சு, தரமும் குறைஞ்சிச்சின்னு சொல்லணும். தேட்டர்களில் ஓடிடி தான் திரையரங்குகளுக்கு அழிவுக்கு காரணம்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன். ஓடிடி ஒரு காரணமாக இருந்தாலும் ஓடிடி மட்டும் காரணம் கிடையாது. ஒரு தரமான படம் வந்தால் கண்டிப்பாக ஹிட் ஆகும். சமீபத்தில் கூட 2-3 படங்கள் சின்ன பட்ஜெட் படங்களில் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சுது. ஆனால் மற்ற எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா தோல்வி மயமாக தான் இருக்குது. ஏன்னா படங்களில் கதையே கிடையாது. எல்லாம் ஹீரோயிசம் இந்த படங்களாகவும் காமெடி இல்லாத ஒரு நகைச்சுவை உணர்வு இல்லாத படங்களாகவும் வரதுனால குறிப்பிட்ட ஜேனர்ஸ்க்கு மட்டும் பிடிக்கிறவும் மற்ற எல்லா ஜேனர்ஸ்க்கும் பிடிக்காத ஒரு படமாக இருக்கிறதுனால படங்கள்லாம் தோல்வி அடையக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஆனால் கர்நாடகா, ஆந்திராவில் பார்த்திங்கன்னா படங்கள் மெகா ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே சினிமா ரசிகருடைய எண்ண பிடிப்பை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது மிஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் மக்களின் எண்ணங்களுக்கு பிரதிபலித்து படங்கள் எடுக்கிறது குறைஞ்சிச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது திணிக்கிற மாதிரி தான் படங்கள் எடுக்கிறதுனால தான் தேட்டருக்கு யாரும் வரமாட்டேங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பல முன்னணி நடிகர்களுடைய படங்களும் தற்போது இல்லை அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா விஜய் அரசியலுக்கு போயிட்டார். அவர் படம் ஒரே படம் தான் இருக்குது. அஜித்குமார் ரேஸ்க்கு போயிட்டார். அவர் அடுத்தபடி என்ன படம் நடிக்க போகிறாங்க இப்போதைக்கு தெரியல. ஸோ 2 போயிட்டாங்க. அது அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நடிகரில் பார்த்திங்கன்னா சூர்யா 2-3 வருஷம் ஆச்சு படம் விட்டு. கருப்புன்னு படம் நடிச்சிருக்காரு. அந்த கருப்பு படம் எப்போ வரணும் அவருக்கே தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலம்பரசன் நடித்த சிம்பு படமும் சமீப காலமாக வெளியே வரலன்னு சொல்லணும். ஒரு கமல்ஹாசன் நடித்த ஒரு படத்துக்கு கூட அவர் நடிச்சு வந்திருந்தார். அதுவுமே பெரிய அளவில் போகலை. ஸோ சிம்பு படமும் இல்லை. தனுஷ் படமும் பெரிய அளவில் இட்லி கடமை படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய அளவில் படங்கள் அவருக்கும் இல்லைன்னு சொல்லலாம். அதுமாரி சிவகார்த்திகேயனுக்கும் படங்கள் பெருசாக இல்லை. இப்போ கூட ஒரு படம் தீபாவளி பொங்கலுக்கு வந்துச்சு. ஆனால் அதுவும் பெரிய அளவில்
மக்களை ஈர்க்கலாம் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் அந்த படத்தில் இல்லை. சிவகார்த்திகேயன்னா ஒரு காமெடி ஜோனில் நடிக்கணும் அப்படிங்கும்போது மக்கள் விரும்புகிறாங்க வச்சுங்களேன். அதை தாண்டி வேற ஒரு கேரக்டர் போகும்போது அந்த படத்தை மக்கள் வந்து எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்கிறது சமீபகால படங்களுடைய வெற்றி தோல்வியை பார்த்து அவர் முடிவு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் ரஜினிகாந்த் தான் ஸ்டைலு அந்த மாதிரி தான் படம் ஓடும். கூலி படம் கூட சரியாக ஓடலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் ஜேர்னலேருந்து மாற்றி நடிச்சிருந்தார். குழந்தைகள் படம்னா குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய படமாக இருக்கும். ஆனால் கூலி படம் அப்படி கிடையாது. அது சப்ஜெக்ட் வாங்கிட்டு வந்த படமாக இருக்கனால குழந்தைகளும் போய் பார்க்கல, லேடிஸும் பார்க்கல, வன்முறை மிகுந்த படமாக இருக்கனால யாருமே விரும்பலை, படமும் ஃபெயிலியர். ஸோ மக்களின் ரசனையை மீறி நடிக்கிற எல்லா படங்களும் தோல்வி தான் அடையுது தமிழ்நாட்டில். ஸோ முன்னணி நடிகர் படமும் அங்கே ஃபெயில் ஆச்சுங்கிறது தான் உண்மையாக பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடி தான் சரத்குமார் நடித்த படங்களும் இல்லை, சத்யராஜ் அவர்கள் நடித்த படங்களும் இல்லை, எந்த நடிகர் நடித்த படமும் இல்லை. பிரதீப் ரங்கநாதன் நடித்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு படம் விமர்சன ரீதியாக கேள்வியானுச்சு. அதுக்கப்புறம் எந்த படங்களும் பெரிய அளவில் வெற்றி அடையலை. ஸோ முன்னணி நடிகர்கள் படங்களும் இல்லை, சின்ன நடிகர்கள் நடித்த படங்களும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. ஸோ இந்த சூழ்நிலையில் தியேட்டர்கள் படங்கள் இல்லாதனால ரீரிலீஸ் பக்கம் திரும்பிட்டாங்க. சரி, இந்த படங்கள் தான் ஓடலை, புதுசாக வர படங்கள் தான் ஓடலை, பழைய படங்களாக ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ட்ரெண்டிங் வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ என்னன்னா அந்த கரண்ட் பில், அதாவது தியேட்டர் ஓனர்களுக்கு கரண்ட் பில் கட்டுறதுக்கும் தியேட்டரில் வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கும் கொஞ்சம் காசு தேவை இருக்குது. அந்த காசுக்கு எடுக்கணும்னா பழைய படங்கள் ரீரிலீஸ் தான் முக்கியம், ரீரிலீஸ் பண்ணால் தான் முடியுங்கிற கட்டத்தில் வந்துட்டாங்க. அதுக்காண்டி ரீரிலீஸ் படங்களை தற்போது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் முதல்ல கில்லி படம் வந்து நல்ல மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி ஒரு மிகப்பெரிய வசூலை ஈட்டி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ரீரிலீஸ் படங்களுக்கு வரவேற்பு இருந்துச்சு. அஜித்தோடைய பில்லா படமும் வெளியாயிடுச்சு, அதுமாரி தீனா படமும் வந்து வெளியாச்சு. இந்த சூழ்நிலையில் அஜித்குமாருடைய மங்காத்தா படம் பொங்கல் பிறகு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த படம் மெகா ஹிட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு வெற்றியை பதிவு பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் தேட்டர்களும் கோலாகலமாக இருந்தது. ஏன்னா ரசிகர்கள் கொண்டாடுறதுக்காண்டி சென்னையிலலாம் சில தேட்டர்களெல்லாம் ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கே விட்டாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் கொண்ட படமாக இருந்துச்சு. வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்தது. என்னென்னா விநியோகஸ்தர்களையும் சரி தேட்டர் ஓனர்களையும் வியக்க வைத்த படமாக மங்காத்தா அமைஞ்சது. என்னென்னா ரீரிலீஸில் இவ்வளோ வசூல் வந்துச்சா, ரீரிலீஸ் படங்கள் இவ்வளோ வசூல் தருமா அப்படிங்கிற மாதிரி அவங்க மூக்கு மேலே வரல வைக்கிற அளவுக்கு இந்த படம் வெற்றியை கொடுத்தது. அந்த வெற்றி இப்போ நிறைய பேர் ரீரிலீஸ் பண்ணுவதற்கு அந்த படம் காரணமாகிட்டே சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்தருடைய சூர்யாவின் மௌனம் பேசியதே படமும் சரி, ராஜேந்தரினுடைய மைதிலியின் காதலி படமும் சரி, அதுக்கப்புறம் சிலம்பரசின் சிலம்பாட்டம் படமும் தற்போது ரீரிலீஸ்க்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து திரும்பவும் கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு தயாராகிட்டாங்க. அதேமாதிரி அஜித்குமாரின் துணிவு படமும் வந்து ரீரிலீஸுக்கு தயாராகிட்டுன்னு சொல்லலாம். இப்படி பார்த்தீங்கன்னா பழைய நடிகருடைய ரீரிலீஸ் படங்களும் வந்து ரிலீஸ் தயாராகிட்டுருக்கு. அதுமாதிரி நடிகர் பார்த்திபன் நடித்த புதிய பாதை படமும் வந்து ரிலீஸ் தயாராகிட்டுருக்கு. புதிய பாதை படங்கள்லாம் வந்து அந்த காலத்துலேயே மெகா ஹிட்டான படம். அந்த படம் திரும்ப இந்த கேட்டகரி ரசிகர்களுக்கு பிடிக்குமாங்க 2ஆம் பட்சமாக இருந்தாலும் விரும்பி பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். அதனால் புதிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் மாதிரி படங்களை வந்து ஒர்க் பண்ணி ரீரிலீஸுக்கு கொண்டு வருவதற்கான பணிகளும் முடக்கியிருக்காங்க. ஸோ இந்த படங்கள் தான் தற்போது திரையுலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதாவது ரீரிலீஸ் படங்கள் தான் தமிழ் திரையுலகத்தை காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி படம் ஒரு சென்னையில் ஒரு தேட்டரில் மட்டும் 203 நாட்கள் ஓடி வெற்றிகரமாக ஓடி சாதனை படைச்சிருக்கு. இது எந்த ரஜினி, அஜித், விஜய் இந்த நடிகருமே செய்யாத ஒரு சாதனை எம்ஜிஆர் படம் செஞ்சுருக்கு. மறைந்து 30 ஆண்டுகள் ஆனாலும் எம்ஜிஆருடைய பெயர் இன்றும் இருக்கிறதுக்கு உதாரணம் அந்த படத்துடைய வெற்றி சாதனை தான். 223ஆவது நாளை கொண்டாடி இன்றைக்கி வெற்றி விழாலாம் பெருசாக கொண்டாடிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மகத்தான படத்தை அந்த படம் பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேட்டர்கள் தற்போது ரீரிலீஸ் படங்களை மட்டுமே நம்பியிருப்பதனால பொது படங்கள் எதுவுமே வருமானத்தை தராதனால பல தேட்டர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே போயிட்டுருக்குன்னா கல்யாண மண்டபமாக மாறிட்டுருக்கு. பலரும் அதை விற்று கல்யாண மண்டபம் மாற்றிட்டுருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் ஆக மாற்றிட்டுருக்காங்க. ஸோ தமிழ் திரையுலகம் மீண்டும் வெளியே வரணும்னா ரசிகர்களை அப்போது பூர்த்தி செய்யும் வகையில் படங்களை எடுப்பதற்கு தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் முன்வர வேண்டும். ரசிகர்களின் நாடி துடிப்பை அறிந்து அதற்கேற்ப படங்களை எடுக்கும்போது தான் அந்த படங்கள் வந்து வெற்றியடையும். தன்னுடைய நோக்கத்திற்காகவும் தன் விருப்பத்திற்காகவும் படங்களை எடுக்கும்போது ரசிகர்கள் அதை புறந்தள்ளுவார்கள் என்பது சைவகால படங்களே உதாரணமாக இருக்கும். எனவே அதை படிப்பனையாக கொண்டு புதியதாக வர தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தன் சொந்த சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மக்கள் ரசனை என்ன என்பதை அறிந்து காலத்துக்கேற்ப படங்களை கொடுக்கும்போது வெற்றி உறுதியாகிறது. எனவே திரையுலகம் மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் தமிழர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள தேட்டர்கள் அனைவரும் மீண்டும் பழைய மாதிரி படங்களை வெளியிட்டு ரசிகர்களை குதூகலப்படுத்த வேண்டும் என்பது அனைவரும் விருப்பமாக இருக்கிறது. தமிழ் திரையுலகமும் சரி, தமிழ் தேட்டர்களும் சரி மீண்டும் வருமா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.